வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு 3 வகையான அரிசி பார்க்க போகிறோம். அதை 3 அரிசியும் சேர்த்து நம்ம இட்லிக்கு போட போகிறோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன். இங்கே கருப்பு கவுனி நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கருப்பு நிறம் தான் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது. இங்கே நம்ம காட்டு யானம் அரிசி பார்க்குறோம். கொஞ்சம் குண்டாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது கருட சம்பா. இது கொஞ்சம் சைஸ் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட் அரிசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. குண்டும் இல்லாமல் ஒல்லியும் இல்லாமல் இருக்கிற அரிசி இது. அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கறது. இந்த 3 அரிசியும் நான் சேர்த்து நான் ஒரு உழக்கு எடுத்துக்கிறேன் நான் இட்லிக்கு போடுறதுக்காக. நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு 2 உழக்கும், இந்த 3 அரிசியும் சேர்த்து ஒரு உழக்கும், நம்ம மொத்தம் 3 உழக்கு அடிச்சு பச்சரிசி ஒரு 2 உழக்கு எடுத்துக்கிறோம். இந்த 5 உழக்கையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். நமக்கு இப்போ நம்ம தேவைப்படுற அரிசி பார்த்தீங்கன்னா 4 உழக்குனா நான் போட போகிறேன். 4க்கு 1 அப்படின்னு உளுந்து கணக்கு எடுத்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன், தொளி உளுந்து. வெந்தயம் போட்டு ஊற வச்சு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற விட்டு நான் கிரைண்டரில் அரைச்சி நான் ரெடி பண்ண போகிறேன். அரிசியெல்லாம் கரெக்டாக ஊறிடுச்சு பாருங்கள். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு மறுநாள் காலையில். இதுக்கு நான் சைடிஷ்க்கு வேலூர் கத்திரிக்காயில் நான் கத்திரிக்காய் கொச்சி பண்ணியிருக்கேன். எங்களுடைய திருநெல்வேலி சைடில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கொச்சி இட்லி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப பூ மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிகப்பரிசி சேர்த்துக்கணும். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.